ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் ரிவ்யூ. நம்ம ஏர்த்தில் மில்லியனுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதில் சில அனிமல்ஸ் தான் லிட்டர்லி சூப்பர் ஹீரோஸ் மாதிரி. எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் கூட அவங்க சர்வை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்டார்டிகாவோட மைனஸ் டெம்பரேச்சரில் இருந்தாலும் சரி, டெசர்ட்டில் பாய்லிங் ஹாட் சன்னு கீழே இருந்தாலும் சரி, இல்லைனா மந்த்ஸுக்கு வாட்டர் அண்ட் ஃபுட் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க சர்வை பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, வினோதமான முறையில் சர்வை பண்ணக்கூடிய விலங்குகளை பற்றி. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எம்பரர் பென்குயின். ஸோ அண்டார்டிகாவோட ஃப்ரீசிங் -60°C டெம்பரேச்சரில் கூட இந்த பென்குயின்ஸ் எப்படி உயிரோடு இருக்குன்னு தெரியுமா? அவங்களோட பாடியில் திக் ஃபெட் லேயர் இருக்குது. அது ஒரு இன்சுலேஷன் மாதிரி வேலை பண்ணுது. அண்ட் வின்டர் ப்ரீடிங் சீசனில் மேல் பென்குயின் 65 நாட்கள் வர எந்த விதமான உணவும் இல்லாமல் அதோட முட்டையை அடை காத்து வருது. ஆல்மோஸ்ட் 2 மாதங்களாக அது ஃபாஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து நின்று கொண்டு டைட்லி ஹடல் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஹீட்டர் மாதிரி வேலை செய்யுது. அடுத்து நாம் பார்க்க போகிற அனிமல் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டோட கிங்கான கெமலை பற்றி. அதாவது ஒட்டகங்கள் ரொம்பவே அதிகமான வெப்பம் இருக்கிற சூழ்நிலையில் தான் சர்வை பண்ணிக்கிட்டே இருக்குது. கெமல்னாலே வாட்டர் சேவிங் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. கெமலோட ஹம்பில், அதாவது அதோட உடம்புல கொண்டு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதில் வாட்டர் இல்லை, ஆனால் ஃபெட் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ அந்த ஃபெட் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அதோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு டைமில் ஒட்டகம் 200 லிட்டர் வரை நீர் குடிக்க முடியும். அண்ட் ஒரு தடவை அது நீரை குடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா டெசர்ட்டில் 7 to 10 நாட்கள் வர நீர் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியும். அந்த சூடான டெசர்ட்டில் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் டீஹைட்ரேஷனால் இறந்து போகும். ஆனால் கெமல்ஸ் மட்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் எதுனா டார்டிகிரேட், இல்லைனா வாட்டர்பேர்னு சொல்லப்படுது. இது ஒரு மைக்ரோஸ்கோபிக் அனிமல், அதாவது ரொம்ப சிறிய உயிரினமாக இருக்குது. நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் இதுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்குது. நம்ம ஏர்த்தில் ரொம்ப டஃபஸ்டான கண்டிஷனில் கூட இதுக்கு உயிரோடு இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்பேஸில் வெக்யூமில் கூட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் காற்று நீர் எதுவுமே இல்லை, ரேடியேஷன் கூட ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஆனாலுமே இந்த டைனி அனிமல் சில்லாக சர்வை பண்ணுது. எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சரில் கூட இது ஹேண்டில் பண்ணும். அண்ட் ரேடியேஷன், டீஹைட்ரேஷன், ஸ்டார்வேஷன் எல்லாத்தையுமே தாங்கும். இது எப்படி தாங்குதுன்னா, இதுகிட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் இருக்குது. அதை கிரிப்டோபயோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டார்டிகிரேட் அதோட பாடியை முழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு மெட்டபாலிசமை 0க்கு கொண்டு வரும். அண்ட் அந்த நிலையில் பேசிக்கலி சஸ்பெண்டட் அனிமேஷன் மாதிரி உயிரோடு இருக்கும். ஆனால் எந்த ஆக்டிவிட்டியும் நடக்காது. ஸோ இந்த மோடில் 30 வருஷங்களுக்கு மேலேயும் கூட நீரும் தண்ணீரும் இல்லாமல் அதுக்கு உயிர் வாழ முடியும். சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, சில உயிரினங்கள் இதை விட அதிகமான காலம் கூட சர்வை பண்ணும்னு சொல்லி. அடுத்து இன்னொரு டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஜீனியஸான அனிமல் பார்த்தீங்கன்னா கெங்கரூ ரெட். இது ஒரு சின்ன டெசர்ட் ரோடன்ட்னு சொல்லலாம். அதாவது டெசர்ட்டில் வாழக்கூடிய சின்ன மவுஸ் மாதிரியான ஒரு உயிரினம். இதுக்கு டிரெக்டாக வாட்டர் குடிக்க தேவையே இல்லை. இது மோஸ்ட்லி ட்ரை சீட்ஸை தான் சாப்பிடும். அண்ட் அந்த சீட்ஸ் பாடியில் டைஜஸ்ட் ஆகிறப்ப மெட்டபாலிக் வாட்டர் உருவாகும். ஸோ அந்த வாட்டரை வச்சு தான் அது பாடி யூஸ் பண்ணும். அதாவது இந்த கெங்கரூ ரெட்னு சொல்லக்கூடியது அதோட முழு லைஃப்லையுமே ஒரு ட்ராப் வாட்டர் கூட டிரெக்ட்லி குடிக்கவே மாட்டாது. குடிக்காம தான் உயிரோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கிட்னி ரொம்பவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நார்மலான அனிமல்ஸோட கிட்னி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுக்கு நிறைய வாட்டரை யூஸ் பண்ணும். ஆனால் கெங்கரூ ரெட் கிட்னிஸ் மேக்ஸிமம் வாட்டரை கன்சர்வ் பண்ணிடும். அதனால தான் டெசர்ட் சூழ்நிலை கூட பர்ஃபெக்ட்லி இதை அடாப்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலைகள். இவங்க ரொம்ப மாதங்கள் வர ஃபுட் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியும். இதுக்கான சீக்ரெட் என்னென்னா, அவங்களோட மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்லோ. அதாவது ஒரு முதலை ஒரு இறையை சாப்பிடுச்சுன்னா அந்த எனர்ஜியை வேகமாக யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலே ஒரு மிகப்பெரிய மீலை சாப்பிட்டா அதை யூஸ் பண்ணி பல மாதங்கள் வரை வாழுவாங்க. சில முதலைகள் ஃபாஸ்டிங்காக ஆல்மோஸ்ட் 1 வருஷம் வரை கூட சர்வை பண்ணிய ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரீசனால தான் முதலைகள் மில்லியன் வருஷங்களாக, அதாவது டைனோசர் காலத்துலேருந்து இன்னைக்கு வர காட்டியுமே எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் சர்வை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற சர்வைவர் யாருன்னா வுட் ஃப்ராக். வின்டர் வந்ததுமே இந்த ஃப்ராக் லிட்டர்லி ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது அவங்களோட பாடியில் இருக்கிற பிளட், ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். அவங்களோட பாடிக்குள்ள ஐஸ் கிறிஸ்டல் உருவாகும். ஆனால் அது மரணிக்காது. மறுபடியும் ஸ்ப்ரிங் வரும்போது ஃப்ரோசன் ஆகி இறந்ததெல்லாம் மெல்ட் ஆகி ஃப்ராக் மீண்டுமே உயிரோட வரும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தவளையோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ், குளுக்கோஸ், யூரியா மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அவங்களோட பாடியில் இருந்து நேச்சுரல் ஆன்டிஃப்ரீஸ் மாதிரி வேலை பண்ணுது.
ஸோ இதால தான் அவங்க சர்வை பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்குற அனிமல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது. நேச்சரோட அடாப்டபிலிட்டி தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவர்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான சர்வைவல் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம மனிதர்களுக்கு ஒரு ரிமைண்டர்னு சொல்லலாம். லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே அதை அடாப்ட் பண்ணணும், அதுதான் ரியல் சர்வைவல்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அமேசிங்கான ஃபேக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.